நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் இதே உணர்வில் தான் இருக்காங்க. நீங்கள் இல்லாதவன் என் கூட இருக்க மாட்டான். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் தேர்தல் நேரத்தில் நான் ஒரு கூட்டம் நடத்துகிறேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு பார்வையாளராக கூட வந்திருந்து பாருங்கள். நாம் தனிச்சுத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும்போது அவனுடைய ஆர்ப்பரிப்புமே அவனுடைய ஆவேசத்தையும் அவனுடைய கையொலியும் பாருங்கள். அவனுக்கு தெரியும் நான் இந்த சமரசம் செய்ய மாட்டேங்கிறனால தான் என்னை பிடிக்குது அவனுக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதில்லை. எனக்கிட்ட எவ்வளோ பேரம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு கோடிகளை சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ சீட்டு தர சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை வளர்த்து உருவாக்கின தலைவன் அப்படி. அது கண்ணதாசன் ஐயா சொன்னதான், டேய் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் நீ சமரசம் செஞ்சின்னா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான் செய்யணும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு தடவை என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா அவருக்கு பண்ணி கொடுத்த மாதிரி நமக்கும் பண்ணி கொடுங்கம்பா. நீங்கள் வேறு வழியே கிடையாது, நீங்கள் போட்டு தான் தீரணும். அதே தான் இது. இப்போ நான் தோற்றுறதுல என்ன பிரச்சனை? யாருக்கு நட்டம்?